அனைவருக்கும் கோயிலில் நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்படி சமூகத்தின் மேல ரொம்ப அக்கறை மற்றும் பொறுப்பு உள்ளவர்கள் அவர்களுடைய ஒருங்கிணைப்பு ஒரு கூடுதல் இன்னைக்கு சந்திப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மனதார முயற்சி அடைகிறேன். கடந்த சில நாட்களாக பெரிய முயற்சி அதுக்காக முதலாவதாக நான் சோழமுத்து அவர்களை ரொம்ப பாராட்டுறேன். இதுக்காக கடந்த ஒரு மாதமாக இதுக்கு பெரிய முயற்சி எடுத்திருக்காரு. அவர் கூட ஒரு டீம் ஒர்க் பண்ணி இன்னைக்கு 10:30 மணிக்கு நம்ம 10 மணிக்கு தொடங்கும் பொழுது இந்த எதிர்பார்த்தபடி அவர்கள் பெரும்பாலும் வந்துள்ளது இன்றைய இந்த முயற்சி வெற்றி அப்படின்ற காரணம். இன்னைக்கு முழுக்க பெரும்பாலும் நான் கலந்துரையாட தான் இருப்போம். நீங்கள் லட்சம்லாம் இல்லை, பெரும்பாலும் கலந்துரையாடல். அதே மாதிரி இப்போ இந்த தொடக்கம் இந்த நிகழ்ச்சி கூட அப்படிதான் இருக்கக்கூடாது. சில கருத்துக்கள் உங்கள்கிட்ட சேகரித்து அதன் மூலமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத இந்த இன்றைய இறுதியில அது ஒரு முழுமையடையும் அப்படின்னு பார்க்கிறேன். அதனால எல்லாரும் கலந்து கொண்டோம் இந்த கலந்துரையாடல். நம்மள யாருக்கு இந்த பஞ்சாங்கம் அதை பற்றி நல்லாவே தெரியும். அதை பற்றி ஒரு 2 வரி சொல்லல, யாராவது 2 வரி 3 வரியும் பஞ்சாங்கம் அதை பற்றி ஒரு 2 அல்லது 3 வரி நல்லா தெரிந்தவர்கள் சொல்லுங்க. மற்றவர்களுக்கு பஞ்சாங்கம் 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 அதை பற்றி 2 அல்லது 3 வரி மட்டும். மூன்று வரின்னு சொல்றோம். முதல் வரி, 2 வரி, 3 வரி. ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் சொல்லுவாங்க. ஒரு வரி 2வது வரி அங்கம் அப்படின்னு சொல்றது வந்து உலகம் பிரபஞ்சம் வந்து வெரி குட். 2 வரி சொல்றாரு. பின்னாடி ஐயா பண்ணி மகிழ்ச்சி. பஞ்சாங்கம் என்பது வாக்கில் நிர்ணயிக்கப்படுவது உண்டு. நல்லது கெட்டதை அனுசரித்து அதுக்கு தகுந்த மாதிரி நடத்தப்பட்டது. முன்னோர்கள் அல்லது நல்ல நேரங்களை பற்றி தெரிந்து கொண்டது. நன்றி. அதுல பஞ்சாங்கம் வச்சிருக்க மாறாது. அதுல நிறைய கேள்வி அது இல்லை. அதுல ஒரு ஆண்டு போட்டிருக்கோம். அது எத்தனாவது ஆண்டு சொல்ல முடியுங்களா ஐயா? கிரகப்படி பஞ்சாங்கத்தை வைத்து கணக்கிடுவது ஒன்று. அது அந்த பஞ்சாங்கத்தில் இந்த ஆண்டு போட்டிருக்கு. இது எத்தனாவது ஆண்டு போட்டிருக்கு அது தெரியுங்களா? கவனிச்சிருக்கீங்களா? ரைட். கூகுளில் போனவங்களுக்கு கிடைக்கும். நான் இன்னைக்கு கூகுளில் பார்த்தேன். 5127வது ஆண்டு கலியுகம். 5127வது ஆண்டு அப்படின்னு குறிப்பிடுது. இப்ப நான் சொன்னதை வைத்து ஏதாவது ஒரு வரி கருத்து சொல்லுங்க. இப்ப நான் இது வரைக்கும் சொன்ன விஷயத்தை வைத்து ஒரே ஒரு வரி கருத்து சொல்லணும். யார் சொல்ல முடியும்? நமக்கு என்ன தோணுது நான் சொல்லுங்க. ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. நான் வந்து இதை பற்றி மட்டும் சொல்லுங்க. கலியுகம் 5127வது ஆண்டு கலைஞர். இதை பற்றி மட்டும் நான் இது கலியுகம் 5127வது ஆண்டு என்ன நினைக்கிறீங்க? இந்த கலியுகத்திலும் ஒரு நல்லவர்கள் கலியுகத்திலே ஒரு பேருக்காக மகிழ்ச்சி. சரி, 2வது கேள்வி. இந்த
எல்லாம் தெரியும். அதுதான் உலகமே அது பெருசாக பாராட்டிட்டு இருக்கு. அதை பற்றி ஒரு 2 வரி, 1, 2 வரி. கல்லணை பற்றி 2 வரி யாசம். கல்லணை திருச்சி மாவட்டத்தில் கரிகால சோழனால் கட்டப்பட்ட ஒரு இயற்கையான சூழலை மிக இப்போது வலுவாக இருந்து கொண்டு செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. தொழில்நுட்பமே வளராத காலத்தில் இன்றைய தொழில்நுட்பம் சவால்கள் வகையில் இருக்கிற ஒரு எடுத்துக்காட்டு கல்லணை. தொழில்நுட்பமே வராத காலத்தில் கட்டப்பட்டது. இன்றைய காலத்துல இருக்க ஒரு தொழில்நுட்பத்துக்கு சவாலா இருக்கு அப்படி குறிப்பிட்டீங்க. அதாவது நீர் மேலாண்மை அந்த காலத்திலேயே அவ்வளவு சிரமப்பட்டு அதை நீர் மேலாண்மை நம்ம எப்படி பாதுகாப்பாக செயல்படணும்னு சொல்லி அந்த காலத்திலேயே அதை கட்டியிருக்காங்க. பட் இப்போ அந்த காலம்னா எவ்வளவு காலம் தெரியுமா? கரிகாலன் கட்டிய அந்த கல்லணை எவ்வளவு காலம் தெரியுமா? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இன்னுமே நம்ம அந்த நீர் மேலாண்மை அப்பவே அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் நம்மளால நீர் மேலாண்மை முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியும் கல்லணை போது. ரைட். அடுத்தது நம்முடைய உலகத்திலேயே நம்முடைய உணவு முறை ஒரு சிறப்பா தனியா பார்க்கப்படுது. அதை பத்தி அதாவது ஒரு 2 வரி, 2 வரி தான். உலகத்திலேயே நம்முடைய நாட்டினுடைய உணவு முறை அதனுடைய சிறப்பு. அனைத்து உயிர்களும் மனிதர்களும் சேர்ந்து அன்றாட தேவைக்கு பயன்படுத்த வேண்டியது உணவு. உலகம் தயாரிப்பதை நான் ஒரு விவசாயி என்பதால் இதை கற்றுக் கடமைப்பட்டிருக்கிறேன். இது நாங்கள் இயற்கை முறையில் இப்போதும் ஐயா 2 வரி தான் சொன்னேன். விளக்கம் இல்லை, 2 வரி. 2 வரி 2 கருத்து சொல்லணும். 2 வரி 2 கருத்து. ஐயா சொன்னதுல 1 நிமிஷம். சரி, 1 நிமிஷம். ஐயா சொன்னதுல நான் சாப்பிட்றது மட்டும் இல்லை, அனைத்து உயிர்களும் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஒரே வந்து சொல்லிக்கிறாங்க. நம்ம நாட்டில் உணவு சிறப்பு அப்படிங்கிற போது அது ஆரம்பிக்கும் பொழுது நாம் சாப்பிட்றது மட்டும் இல்லை, அனைத்து மனிதர்கள் மட்டும் இல்லை, அனைத்து உயிர்களும் உணவு அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. தற்சார்பு வாழ்க்கையில நம்ம உணவு முறைகள் நம்மளே விவசாயம் பண்ணி நம்மளே சாப்பிட்ற மாதிரி அது அறுசுவை உணவுகள். நம்ம நாட்டில் உணவு முறை என்பது தற்சார்பு அடிப்படையாக கொண்டது. சிறப்பு. அறுசுவை அப்படின்றது வெறும் சுவை மட்டும் இல்லை, அதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? பெரிய ஒரு மருத்துவம் இருக்கு, விஞ்ஞானம் இருக்கு. ஓகே, சமச்சீரான உணவு உடலுக்கு ஒரு சமச்சீராக குடிக்கக்கூடியதா நம்ம நாட்டுடைய உணவு முறை. அடுத்தது உலகத்திலேயே நம்ம நாட்டுடைய மருத்துவம், அதை பத்தி யாராவது நம்ம நாட்டுடைய மருத்துவம் பத்தி ஐயா, என்னுடைய தனிப்பட்ட கருத்து வந்து சித்த மருத்துவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்ல உங்களுக்கு எதுவும் புரிஞ்சு கேட்கல. மருத்துவத்தை பத்தி நம்ம நாடு நான் கேட்கறதெல்லாம் நம்ம நாட்டுடைய சிறப்பு, அதுல நம்ம நாட்டு மருத்துவத்தை பத்தி உங்களுடைய கருத்து, அதை பத்தி ஒரு கருத்து. சித்த மருத்துவம் மிக உயர்ந்த அது ஏன் சொன்னா 2வது வரி ஏன் சொன்னோம்? ஏன் அதனுடைய விளைவுகளை நான் எதிர்பார்க்கிறேன். விளைவுகள் நல்ல விளைவுகள் பக்க விளைவு இருக்காது. ஒரு நோய்க்கு நாம மருந்து எடுத்தோம்னா 6-7 நோய்களுடைய இதுவும் சரியாது. ஐயா எளிமையா சரியாது. சார் ஐயா 2 வரி தரமான சிகிச்சை, குறைவான ஐயா தரமான சிகிச்சை, தரமான சிகிச்சை, தரமான சிகிச்சை, குறைவான செலவு. நம்ம நாட்டுடைய
சிகிச்சை முறை மருத்துவம் வந்து தரமான சிகிச்சை, குறைவான செலவு. செலவு தான் கம்மியாக நிற்கிறது இல்லையா? சாப்பிட்டு போய் நம்ம நாட்டினுடைய புகழை கொடுக்கக்கூடிய ஆட்சி முறை, இந்த நாட்டுக்கே உரிய ஆட்சி முறை, அதை பற்றி ரெண்டு வரிகள். ஸோ நம்ம நாட்டினுடைய கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டேன், அதை மனசில் வச்சுக்கோ. என்ன முதல் கேள்வி? ஃபர்ஸ்ட் ஆட்சி எதுல? பஞ்சாபம். அதுக்கு எத்தனாவது ஆண்டு இது? 5127 ஆண்டுகள் பழமையான நாடு. அதை வச்சு கேட்டுருக்கேன். அதுக்காக தான் அந்த முதல்ல அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பல கேள்வி கேட்டேன். எல்லாமே இந்த 5000 ஆண்டு பழமையான நாட்டினுடைய அதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம சொல்லணும். அப்படி திருப்பி பார்க்கணும். அதுக்காக தான் அந்த கேள்வி கேட்டிருக்கேன். அந்த வகையில் 5127 ஆண்டுகள் பழமையான இந்த நாட்டுடைய ஆட்சி முறை பற்றி, அந்த உயர்ந்த தன்மை பற்றி யாராவது 2 பேர் 2 வரிகள். யாராவது சொல்லாத சொன்னாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. செய்து விடுறாங்க. நம்மளுடைய ஆட்சி முறை வந்து மக்களின் சேவை, மகேஷின் சேவை. ஆனால் இன்னைக்கு இருக்காங்கன்னு தெரியல. அதெல்லாம் வேண்டாம். ஒரே மாதிரி நம்ம நாட்டில் பாரம்பரியத்தில் ஆட்சி முறை பார்த்தா மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படின்னு ஆட்சி செய்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இங்கே பழைய இது வந்து தர்மத்திலே ஆட்சி வந்து தர்மத்திலே சிறப்பு சிறப்பு. நம்ம நாட்டில் ஆட்சி முறையுடைய சிறப்பு என்னன்னா தர்மப்படி ஆட்சி செய்வது. தர்மம் தான், பாகுபாடு கிடையாது. தர்மம் எதுவோ அதை செய்வது தான் ஆட்சி முறையுடைய பணியானது. அப்புறம் நம்ம நாட்டினுடைய விஞ்ஞானம் 5127 ஆண்டுகள் மனதில் வைத்துக் கொள்வோம். நம்ம நாட்டின் விஞ்ஞானத்தினுடைய ஆழம். நமது விஞ்ஞானம் உலக அளவில் முன்னேறி கொண்டிருக்கிறது. அப்துல் கலாமின் அடிப்படையில் பழமை நம்ம நாட்டுடைய விஞ்ஞானம் இன்னைக்கு செயற்கைக்கோள் அனுப்பி ஒவ்வொரு கிரகத்திலும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். அது என்ன காலமாக இருக்கு, என்ன இருக்கு. ஆனால் இது நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம பூமியில் இருந்துட்டு செவ்வாய்க்கிழமை இப்படி தான் இருக்கும், சனிக்கிழமை இப்படி தான் இருக்கும்னு அவங்க முன்னோட குறிப்பில் இருக்கு. அருமை அருமை அருமை. இன்னைக்கு நாம இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்கிறோம். ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கணக்கு ஒரு துல்லியமாக நாட்டில் இருக்கு அப்படி சொல்றீங்க இல்லையா? சிறப்பு. இப்போ இவ்வளவு நேரம் கேட்ட கேள்விகளுக்கு காரணம் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இத்தனை கேள்வி முன்னாடி தெரியாது, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா? நான் நினைக்க முடியுதா? என்ன காரணம் இருக்கு? யாரும் பின்பற்றப்படவில்லை. அது சொல்றதுதான் இத்தனை கேள்விகள் முன்வைத்ததுக்கு என்ன காரணம் இருக்கு? ஆமா, கேட்ட கேள்விகளுக்கு தலைமை பண்போடு வர வேண்டியிருக்கு அப்படின்னு. அது எதுக்காக அப்படின்னு கேள்வி இருக்கு. அதை அப்புறம் பார்த்துக்கலாம். மகிழ்ச்சி. பாருங்க, நம்மெல்லாம் இங்க நிறைய பெரியவர்கள் இருக்கோம், இளைஞர்கள் சில பேர் இருக்கோம். நிறைய பெரியவர்கள் தான் மிக கவலையோடு இருக்கோம். இந்த நாட்டில் ஏதாவது நல்லது நடக்கிறாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கவலை, அக்கறை, பொறுப்பு. அதனால்தான் நாமெல்லாம் இங்க வந்திருக்கோம். அப்ப நம்ம நாட்டை பத்தி அக்கறையும் பொறுப்புணர்வு வந்திருக்கிறதுனால அப்படிப்பட்டவர்கள் நான் கேட்ட கேள்விகளுக்கு இங்க வைக்கப்பட்ட கேள்விகளுக்கு நான் கேட்ட கேள்விகள் இல்லை, நான் முன் வச்சிருக்கேன். அவ்வளவுதான். இவ்வளவு கேள்வி
அல்லது விடை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கே தெரியும் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றது. ஆனால் உண்மையில பார்க்கும் பொழுதுங்க இன்னும் கூட ஆழமானது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் மட்டும்தான் நான் சொல்ல முடியும் தவிர ரொம்ப ஆழமானது. இந்த 5122 ஆண்டு அப்படின்றது எதுக்காக அந்த கேள்வி முன்வைக்கப்பட்டதுன்னா, உலகத்துல இந்த நாடு எவ்வளவு பழமையானது, எவ்வளவு பழமையான நாடு, அதனுடைய தொடர்ச்சி உலகத்துல இன்னைக்கு கூட இந்த நாட்டுக்கு ஒரு பெருமை இருக்கு அப்படின்னா, ஒரு மதிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னால், இங்க நடக்கக்கூடிய அநியாயங்கள் அதற்கு இடையில இந்த நாடு உயிர்ப்போடு இருக்குன்னு சொன்னால் அதுக்கு ஒரே காரணம் 5117 ஆண்டுகளாக இந்த நாடு ஒரு குறிப்பிட்ட கல்ச்சர், ஒரு குறிப்பிட்ட மூலம் அதை மட்டும் விடாது தொடர்ந்து வந்துட்டு அப்படி வந்ததுனாலதான் இன்னைக்கு கூட தர்மம் இருக்கு. ஐயா சொன்னாங்க தர்மம் அது இன்னைக்கு இருக்கு, மருத்துவம் இன்னைக்கும் இருக்கு. இன்னும் கல்வி பற்றி நான் கேட்கல, நேரம் இல்லாம இது எல்லாமே உலகத்துல உச்சத்துல இருந்த நாடு நம்ம நாடு. இந்த நாடு தோன்றியதே அதுக்காக தான். உலக சமுதாயத்துக்கு, உலக மக்களுக்கு, மனித குலத்துக்கு வழிகாட்டுவதற்காக தோன்றிய நாடு இந்தியா. அது தகுதி இருக்கான்னா நமக்கு இருக்கு. அது இருந்ததுன்னா இவ்வளவு நேரம் பேசி இவ்வளவு நேரம் அந்த கேள்வி சொல்றதுனால இது தகுதி வாய்ந்த நாடு, எல்லாத்துக்கும் இந்த பதில் உண்டு அப்படிப்பட்ட நாடு. ஆனால் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த பழமையான உலகத்துக்கு வழிகாட்டுவதற்காகவே தோன்றிய இந்தியா இன்று எந்த நிலையில் இருக்கு? ஒரு 5 பேர் சொல்லணும். இன்று எந்த நிலையில் இருக்கு? ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். அதுல இருந்து மேல போயிருக்கா அல்லது அது எப்படி இருக்கு? சுயநலத்துக்காக இருக்கு. இன்றைக்கு இந்திய மக்கள் பொதுவாக பார்க்கும்போது சுயநலவாதிகளா இருக்காங்க. ஐயா பேருங்க ஐயா கொஞ்சம் பேர் அப்படி சொல்லிட்டு அறிவிப்பாயிடும். ஐயா ராஜா திருப்பூர் என்ன பண்ணீங்க? ஈஸ்வரன் எல்லாரும் அறிவிப்பு கொஞ்சம் அப்படியே சொல்லும்போது வேற ஒரு சொல்லிட்டு நம்ம வந்து அறிவிப்பற்றி சொல்லணும். ஐயா அறிவிப்பு அறிவிப்பு கண்டிப்பாக நாட்டை ஏனென்றால் அப்படிதான் இருக்கு. அவங்க பூரா நாட்டினுடைய கலாச்சாரத்தை எடுத்துட்டு போவாங்க. அதான் முன்னேறி கொண்டிருக்கிறது. ஒரே சொன்னா நம்ம நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது. அவர்களே இன்று இந்த நாடு எப்படி இருக்கு? இவ்வளவு பழமை வாய்ந்த, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாட்டை எப்படி பார்க்கணும்? இன்னைக்கு எப்படி இருக்கு பார்க்கணும்? இன்னைக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எல்லாரும் கேட்கணும். இன்னைக்கு வந்து இப்போ இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்தும் நன்றும் பெருத்தர வரா கணியம் போகின்றன அந்த வரிய கூட சொல்லலாம். பொதுவா இருக்கு டக்குனு மனசுல பட்சியாகி இன்னைக்கு இந்த நாடு எப்படி இருக்கிறது ஒரு விளக்கம். நல்லதோ கெட்டதோ அதை வந்து சரியா ஒரு கருத்தோட சொல்லலாம். இன்று இந்த நாடு எப்படி இருக்கு? ஒரே சில விஷயத்துல வந்து சில விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து எதிர முன்னேறிட்டு எதிர பின்தங்கி இருக்கு. பாத்தீங்கன்னா வந்து மற்ற நாடுகள் நம்ம நாட்டுக்கு யோகா நம்ம இன்ஸ்பிரேஷன் எடுத்து போறாங்க. அதே வந்து கோடின்னு சொல்லி பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. மற்ற நாடு சில பேர் வியட்நாம் பாகிஸ்தான் போயிட்டு வச்சிருப்பாங்க. அங்கெல்லாம் ரோடு இதெல்லாம் இன்னும் பெட்டரா இருக்காங்க. சில நம்மளோட சின்ன நாடுகள் சில முன்னேற்றம் இல்லாத நாடுகளையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து சிவிலைசேஷனா இருக்கட்டும், ரோடுகளா இருக்கட்டும், நம்ம நாடு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த விஷயத்த நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் கீழே தான் இருக்கு. அப்படி இருந்த நாடு இன்னைக்கு எப்படி இருக்கு? பொள்ளாச்சியில் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா சமுதாயம் ஒரு கட்டமைப்பு இல்லை. ஒரு சிலருக்கு மேலே போற ஒரு சிலருக்கு கீழே இருக்காங்க. அது
பழனிசாமி பேருங்க. அதாவது உலக வரலாற்றில் வல்லரசு நாடாக ஆய்வு கொண்டிருக்கிறது. ஓ, உலக வரலாற்றில் வல்லரசனாக ஆகிட்டு ஐயா அறிமுகப்படுத்தி சொல்லுங்க. ஐயா அறிமுகப்படுத்தி சொல்லுங்க. ராஜா கோவில் சமூக பொறுப்பும் ஐயா என்ன பண்றீங்க? அதான் செய்ய காலையில் சார். ஓகே. சமூக பொறுப்பும் சமூக அக்கறையும் குறைந்த மனிதர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த மனதில் அதிகமாக இருக்காங்க. என்னன்னா சமூக பொறுப்பும் சமூக கடமையும் அந்த மக்கள் அதிகமாக இருக்காங்க. சமூக பொறுப்பு இல்லைங்களா? ஏன்னா ஒரு சில செக்டார்ஸ் வந்து ஒரு 10% 20% டெவலப் ஆகிட்டே இருக்கு. 80% people அப்படியே தான் இருக்காங்க. ஒரு 10-20% டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. மக்கள்ல 80% அப்படியே தான் இருக்காங்க. அப்போ எப்படி இருக்குன்னு சொல்லலாம்? அந்த நாட்டை நல்லா இருக்குன்னு சொல்லலாமா? நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. முடியாது. 20-30 வரணும், 30-40 இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். பொதுவாக எது மையாட்டில் ஜனநாயகம் தானே, எது அதிகமாக இருக்கோ அதுதான் சொல்லணும். அப்புறம் நாடு சரியில்லை, முன்னேறவில்லை. ஏன்னா 80% அப்படியே இருக்காங்க இல்லையா? இன்னும் ஏதாவது ஒருத்தர் மட்டும் லாஸ்ட் ஒரு அறிவுப்பட்டீங்கன்னா ஐயா ஒரு அறிவுப்பட்டு படித்தீங்களா? சுலோச்சனாங்க, வழக்கறிஞர், கோயம்புத்தூர். நல்லூர் வட்டம் நம்மளோட பேர்லயே தெரியுது. ஒரு நிமிஷம். ஓகே, அப்படி எந்த நாடு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நல்லூர் ஒரு வட்டமாக மட்டும் இருப்பது போல் இருக்கிறது. பறந்து விரிந்த நல்லவர்கள் வெறும் நல்லவர்கள் தேடி தேடி போடுற மாதிரி இருக்கு. அப்படி சொல்லுங்களா? நம்ம டைட்டிலே போதும். நல்ல ஒரு வட்டம் சின்ன அளவுக்கு கேட்குறீங்க. தேடி தேடி சின்ன அளவுக்கு இதான் நாட்டு நிலைமை. நல்லவர்களை தேடி தேடி இவ்வளவுதான் கொண்டு வர முடியுதுன்றது அவங்களுக்கு கருத்து. அவங்க எனக்கு இவ்வளவுதான் வந்து சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்போ அடுத்த இடத்துக்கு போகலாம். அந்த வீடியோ இருக்கா? சரி. தலைமை இது லைட்டா முன்னாடி